ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்காய் கோல் குழம்புன்னு சொல்லுவாங்க. கோலா உருண்டைன்னு வாழைக்காயை நல்லா இந்த மாதிரி தோலோடயே நீங்கள் வந்து வேக போட்டுக்கலாம். அது 10-15 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் தோலெல்லாம் வந்து நீங்கள் நீக்கிட்டு அதை நல்லா கையால் பிசியணும். வேகலை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா மாவு மாதிரி ஆகாது. மாவு மாதிரி ஆகணும். நல்லா உப்பு, மஞ்சப்பொடி, காரப்பொடி எல்லாம் நீங்கள் போட்டுட்டு வெள்ளைப்பூடு, வெங்காயம்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா பிசிஞ்சு உருண்டை உருண்டையாச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து எப்போது நம்ம பண்ணுற மாதிரியே ஒரு புளிக்குழம்பு வந்து பார்த்திங்கன்னா கடை உளுத்தம் பருப்பு, வெங்காயம் எல்லாம் போட்டு பண்ணி வச்சுட்டு நீங்கள் அந்த உருண்டையை லாஸ்ட்டில் போட்டு எடுத்திங்கன்னா சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தேன். ருசி வந்து வாழைக்காய் குழம்பு ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களே பண்ணி பாருங்கள். அப்படியே ஒரு சீரியலையும் நம்ம பார்த்துடலாம். அதில் கண்மணி அன்புடா அப்படிங்கிறதால நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்க பார்க்க போகிறோம். அதில் வந்து அன்பு எத்தனை சொன்னாலும் கண்மணி வந்து கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, கண்மணி வந்து சொன்னால் கேட்க மாட்டேங்க. நான் வந்து டிவியில் ஒரு பேட்டி கொடுத்துருக்கேன், எனக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க, நீ பாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் கண்மணி முகத்தை திருப்பிடுறாங்க. சரி சொன்னால் நீ கேட்க மாட்டியா அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. அப்போ தான் கேட்டுருக்காங்க. என் வாழ்க்கையில் 3 பெண்கள். ஒன்று வந்து பாட்டி ராஜேஸ்வரி அப்படி சொல்கிறாங்க, 2வது எங்கள் அம்மா அப்படிங்கிறாங்க, 3வது என் மனைவி. அவள்னா எனக்கு உயிர். அவள் வந்து இல்லைன்னு நான் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கவே முடியாது. அவள் தான் என் வாழ்க்கையை வச்சானு அவளை பார்த்து புகழ்னு போடுறாரு. இதை பார்த்துட்டு கண்மணி அப்படியே திகைச்சி போயிடுறாங்க. உண்மையிலே அவர் நம்ம மேல் பாசம் வச்சுருக்காரா? பாசம் இன்னும் வெண்ணிலா மேலே தான் பாசம் வச்சுருக்காரு, நம்மளை ஏமாத்துறான்னு நினச்சினாங்க. அப்படியே வந்து திகைச்சி போய் அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு வெண்ணிலா அப்படியே கோவப்பட்டுட்டு மடமடனே எழுந்து வந்து போயிடுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் திருந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் வந்து கண்மணி கண்டிப்பாக அன்பு புரிஞ்சுட்டு ஏற்றுக்கணும் அப்படின்னு ரசிகர் நினைக்கிறாங்க. ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இதுக்கடுத்து மகாநதி அப்படிங்கிற சீரியல் பார்க்க போகிறோம். மகாநதி சீரியலில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து சந்தேகப்பட ஆரம்பித்தார். காவேரி வந்து இன்னொரு குடும்பம் அப்படி சொல்லிட்டு வந்திருக்கு. அந்த குடும்பத்தை அந்த பையன் மேலே அவருக்கு சந்தேகம் வந்தது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிவின்கிட்ட சொல்கிறாரு. தயவுசெய்து நீ போய் கேளு இப்படி கண்டிப்பாக நான் கேட்குறேன். நான் போய் நீ வந்து இவன் யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீ விசாரிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நிவின் வந்து விசாரிக்கப்படுறாரு. இப்போ வந்து 4 இதாக வந்து மொத்தமே சீரியல் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 1 கண்மணி அன்புடன், என்னோட மகாநதி. அதுக்கப்புறம் வந்து சக்திவேல் தொல்லை வந்து தாலி வந்து கட்டிடுறாரு. ஆனால் தாலி கட்டிட்டோம், இப்போ என்ன செய்யணும்னே அவருக்கு தெரியலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் பண்ண அவங்க அம்மா வந்து பயங்கரமாக கத்துறாங்க, நீ வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, நீ மட்டும்தான் வரணும், எப்படி இவ்வளோ நீ ஏற்று பண்ண, இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்கிறாரு. தென்னரசனோட பொண்டாட்டி அவள் இறந்துட்டாலும் அவள் வந்து குழந்தை வேறு இருக்குது அப்படின்னு கத்துறாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த குழந்தை வந்து சக்தியோட இந்த விஷயம் தெரியாது, கத்துறாங்க. இதுக்கப்புறம் வந்து குடும்பத்தில் எல்லாருமே வந்துடுறாங்க, வந்து சொல்கிறாங்க, இல்லை சொல்கிறத கொஞ்சம் தயவுசெய்து கேளுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து இவ வந்து 2 பேரும் ஒருத்தருக்கு தான் காதலிக்கிறாங்க, சந்தோஷமாக வாழட்டுமே, நீங்கயே தடையாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மா வந்து கத்துறாங்க. சிறகடிக்க ஆசை சீரியல் ரோகிணி அம்மாவாக நடித்தவங்க தான் அந்த சக்திவேலை இப்போ அம்மாவாக நடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சில பேர் உருண்டையை வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவில் அப்படி பரட்டி போடுவாங்க. ஆனால் நீங்கள் நல்லா மையாக வெந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, நல்லா உருட்டி போட்டிங்கன்னா, நான்லாம் அப்படி தான் போட்டேன். நல்ல பொறுன்னு சூப்பராக வரும். நல்லா வேக வைக்கணும். நல்லா வெந்தாச்சு அப்படின்னா அரிசி மாவுலாம் தேவையே கிடையாது, சூப்பராக வந்து வரும். நான்லாம் அரிசி மாவே போடலை, நல்லா சூப்பராக வந்துச்சு. டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரே குழம்பு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோன்னா இந்த மாதிரி வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். அந்த வீடியோ பிடிச்சா நமக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.